ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எப்போவுமே யூனிக் பிஸ்னஸ் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் மலிவா கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்கிற கல்லுப்பை மதிப்பு கூட்டி கிலோ 30,000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம நாட்டில் கிடைக்கிற ஒரு பொருளோட அருமை நமக்கு தெரியாமல் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொரியன்ஸுக்கு இதோட அருமை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாலவே அவங்க இதை மதிப்பு கூட்டி ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இது என்ன பிஸ்னஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேம்பூ சால்ட், மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த உப்பு நம்ம நாட்டில் 100 கிராம் 3500க்கு விற்கிறாங்க. நீங்கள் வேணால் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். சாதாரணமாக கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்கிற கல்லுப்பை வாங்கி அதை மதிப்பு கூட்டி பேம்பூ சால்ட்டாக மாற்றினீங்கன்னா அதோட ரேஞ்சே வேறு லெவலாக இருக்கும். தங்கத்துக்கு நிகராக அந்த பேம்பூ சால்ட்டை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இது வேல்யூ உள்ள ஒரு பொருளாக மதிக்கப்படுது. எதனால இந்த பேம்பூ சால்ட் இவ்வளோ ஹை ப்ரைஸில் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெடிக்கல் பர்பஸ்க்கு அவ்வளோ யூஸ் ஆகுதுங்க. தீர்க்க முடியாத நோயின்னு சொன்னால் அது கேன்சர்னு சொல்லுவாங்க. அந்த நோயே இந்த உப்பை சாப்பிட்டு வரும்போது அதோட வீரியம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக தான் இது யூஸ் ஆகுது. அதனால தான் இந்த விலை கொடுத்து மக்கள் இதை வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு வேர்ல்டுலேயே அதிகமாக உள்ள சால்ட் எதுன்னு பார்த்தா இந்த பேம்பூ சால்ட்டு தான். 1/4 கிலோ 12,000 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. இந்த பேம்பூ சால்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறது, சாதாரண உப்பை எப்படி பேம்பூ சால்ட்டாக மதிப்பு கூட்டுறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்ல விளைஞ்ச மூங்கில் கம்பு, அதாவது 3 வருஷ மூங்கில் கம்பை எடுத்து, பச்சை மூங்கிலாக இருக்கணும், அதை எடுத்து அதை 3 அடி நீளத்தில் கட் பண்ணிக்குவாங்க. அந்த பேம்புவோட ஒன் சைடு க்ளோஸாக இருக்கும், இன்னொரு சைடு ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே கல்லுப்பை அடைச்சிருவாங்க. ஓப்பனாக இருக்கிற மற்ற பகுதியில் அதோட வாயை களிமண்ணால் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படி கல்லுப்பை ஃபில் பண்ண அந்த பேம்புக்களை அடுக்கி வச்சு அதை நிறைய மரத்துண்டுகளை போட்டு எரிப்பாங்க. அதாவது 900 டிகிரி செல்சியஸில் அதை ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது அந்த சால்ட் கலரே மாறிடும். பேம்பூவில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் உருகி சால்ட்டில் கலந்துரும். அந்த அளவுக்கு அதை ஹீட் பண்ணுவாங்க. இப்போ அந்த சால்ட்டை க்ரஷ் பண்ணி பவுடராக்கி மறுபடியும் பேம்புக்குள்ளே போட்டு திருப்பியே எரிப்பாங்க. இந்த ப்ராசஸை மறுபடி ரிப்பீட்டடாக ஒரு 8 தடவை பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதே போல் தான் இருக்கும். நல்ல புட்டுக்குள்ளெல்லாம் நம்ம புட்டு வேக வச்சு எடுக்கும்போது எப்படி நீளமாக இருக்கும் அதே போல் இருக்கும். கல் போல் மாறிடும். இதோட கலரே மாறிடும். இதை திருப்பி பவுட்ரு பண்ணி இதே மாதிரி ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். 8ஆவது தடவை அந்த சால்ட்டை எடுத்து அது கருப்பு கலராக மாறிடும். அதை எடுத்து நல்லா உடச்சி மறுபடியும் பவுட்ரு பண்ணி 1500 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுவாங்க. 1500 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது அந்த சால்ட்டு நல்லா உருக ஆரம்பிச்சிடும். உருகி சொட்டு சொட்டாக வலிய ஆரம்பிச்சிடும். அந்த திரவத்தை கலெக்ட் பண்ணி ஒரு 15 நாளைக்கு கூல் பண்ணுவாங்க. அந்த உப்பு தான் நல்ல ப்ரௌன் கலரில் வரும். அது 9 டைம் ரோஸ்டட் பேம்பூ சால்ட்டு. இதுதான் 9 டைம் ரோஸ்டட் பண்ண பேம்பூ சால்ட்டுக்கு ஹை ப்ரைஸ். 1/4 கிலோ 12,000 ரூபான்னா பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாறை மாதிரி இருக்குது, நல்லா வைரம் மாதிரி மினுங்குது. இதை நல்லா உடச்சி இதை பவுட்ரு பண்ணி ஜலிச்சு எடுத்துருவாங்க. இந்த பேம்பூ சால்ட்டை 3 தடவை நம்ம ஹீட் பண்ணி இதை மாதிரி ப்ராசஸ் பண்ணி எடுத்தால் அதுக்கு ஒரு விலை. இதே 6 தடவை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதுக்கு ஒரு விலை. 9 டைம்ஸ் ரோஸ்டட் பண்ண பேம்பூ சால்ட்டு ஹை ப்ரைஸாக இருக்குது மார்க்கெட்டில். இந்த சால்ட்டுக்கு வேர்ல்டு லெவலில் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. யூஎஸில், யூகேல, யூரோப்பில், சைனாவில், இதை மாதிரி வேர்ல்டு லெவலில் இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பேம்பூ சால்ட்டு இந்தியாவிலையும் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த ஹை ப்ரைஸ் இந்த சால்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கேன்சருக்கு தான். இந்த சால்ட்டை சாப்பிட்ற போது உடம்புல உள்ள கேன்சர் செல்களை அழிக்குதுன்னு கொரியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த சால்ட்டை ரெகுலராக சாப்பிட்டு வர்றவங்களோட கேன்சர் டிசீஸோட வீரியம் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டீஹைட்ரேஷன் குறைக்குது. பாடி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகும்போது தண்ணியில் இந்த பேம்பு சால்ட்டை போட்டு குடிச்சிங்கன்னா டீஹைட்ரேஷன் வராது. ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ணும். அடுத்தால கண் பார்வை தெளிவாகும். ஜாயிண்ட் பெயின் வராமல் தடுக்குது. பிளட் ப்ரெஷரை சீராக வச்சுருக்கு. இதை மாதிரி நிறைய மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. அதனால தான் இவ்வளவு விலை கொடுத்து மக்கள் இந்த சால்ட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த சால்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா crore கணக்கில் சம்பாதிக்கலாம். ஏன் இந்த சால்ட்டு நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது? நம்ம நாட்டில் தான் அதிகமாக பேம்பு வளருது. அதே சமயம் கடல் உப்பும் நம்ம நாட்டில் தான் நல்ல மலிவான விலையில் கிடைக்குது. அதனால் இங்கேருந்து பேம்பு சால்ட்டை ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பேம்பு அதிகமாக கிடைக்கிற இடத்துல இருக்கீங்கன்னா இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.